வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது எப்படி, அதுக்கு முன்னாடி டிப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். சில பதிவில் கூட இப்படி தான் பார்த்தோம். நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது சில பதிவுகள் கூட முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னோம், யூ கேன் கில் த நெகட்டிவ்ஸ் அப்படின்னு. ஆனால் அது ஒரு பேச்சில் ஒரு உணர்ச்சியாக பேசணும். அந்த அடிப்படையில் வேணால் அந்த கில் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்பொழுதும் அது ஏற்புடையது அன்று, அது சாத்தியமும் இல்லை. ஆனால் சில நேரத்தில் சில தவறுகளை நம்ம என்ன பண்ணலாம், மறக்கலாம், மன்னிக்கலாம். ஆனால் மறப்போம் மன்னிப்போம் அது நம்மளுடைய மோட்டோ ஆஃப் வேர்ட்ஸ், அதுபோல் கொள்கைகளை கடைப்பிடிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் மன்னிப்பது ரொம்ப இயல்பு, சாதாரண விஷயம். ஏன்னா அவர் மைண்ட் இஸ் நாட் ஏ டஸ்ட்பின் அப்படி கூட சொன்னோம். ஏன்னா எல்லா கிளட்டரையும் போட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டே இருக்க முடியாது. கிளட்டரில் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல இருக்கிற கிளட்டரை இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடணும். நம்ம இப்போ இத்தனை பெரிய சிட்டியில் இருக்கமே, இந்த சிட்டியில் இருக்கிற கார்பரேஷன் என்ன செய்யறது, கிளீனிங் தான் அதனோட முக்கியமான வேலை. கார்பரேஷன் சொன்னாலே அதுக்கு அடிப்படையில் முக்கியமான வேலை என்ன, கிளீனிங் தான். அந்த கிளீனிங் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற கிளட்டர் கார்பேஜ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயோ 100 இடத்துல சேர்த்து வைக்கிறது. இப்போ ப்ரெசன்டே சினாரியோவில் அப்படி ஒரு கார்பேஜே கிடையாது. கார்பேஜ் என்ன பண்ணுறோம், அதை மறுசுழற்சி செய்கிறோம், ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தயார் பண்ணிக்கிறோம். கடைசியில் இருக்கிற கச்சடா ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி டெக்னிக்கெலாம் வந்திருக்கு. டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு. ஆனால் கார்பேஜ்னு சொல்லும்போது என்ன, இங்கேருந்து நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி போய் வேறு இடத்துல கார்பேஜுக்குன்னு ஒரு யார்டு இருக்குது, அந்த யார்டில் கொண்டு போடுறோம். அது கிளட்டரை இன்னொரு இடத்துக்கு போடுறோம். அதுபோல் மறுசுழற்சிக்கு போகிறதுக்கு கார்பேஜுக்கே தகுதி இருக்குதுன்னு சொன்னால் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் அதையும் என்ன பண்ணலாம், நிச்சயமாக மறுசுழற்சி பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, மைண்ட் இஸ் நாட் ஏ கிளட்டர். நீங்கள் இல்லாத குப்பை தத்தியெல்லாம் போட்டு அது ஒரு டஸ்ட்பின் போல் பராமரிக்கக்கூடாது. அது எப்போவும் பெக் அண்ட் க்ளீனாக, அதில் எப்போவும் சுத்தமாக ரொம்ப பரிசுத்தமான இடம் தான் வச்சுக்கணும். முதல்ல இது ஒரு கார்பேஜ் பின்னே கிடையாது, இது ஒரு டஸ்ட்டு போடுற பாக்ஸும் இல்லை. ஆனால் இது என்னது, ஏதோ பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அந்த சுத்தமாக இருக்கணும் ஒரு வார்த்தை. சுத்தமாக இருக்கிற வார்த்தைக்கு அட்ஜெக்டிவ் என்ன, பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முயற்சி தான் தேவை. ஏன்னா எப்பொழுதும் எண்ணம் முன்னோக்கி செல்ல வேண்டும். எப்படி, எதிர்மறையான கருத்துக்களை தள்ளிவிட்டு முன்னோக்கி செல்லணும். ஒருத்தரோட பழகணும், ஒருத்தரோட பேசணும் அப்படின்னா அவர் நம்மளோட பேசுவாரா மாட்டாரா, இல்லாட்டியோ தப்பாக சொல்லி தருவாரா, ஏதோ இந்த அளவுக்கு வழி கேட்குறோம், அவங்க சரியாக சொல்லி தருவாங்களோ மாட்டாங்களோ, வேறு எங்கேயான போக சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டயலமாவிலையும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களையும் வளர்த்துக்கிட்டு நம்ம ஒருத்தரோட போய் வி கேனாட் டேக் எனி கைடன்ஸ். ஒரு எண்ணம் இருக்கணும், கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இடத்துல கைடு பண்ணுவாங்கன்னு இருக்கணும். அப்புறம் நம்ம இது சொல்கிறதுலாம் இந்த மேனுவல் விஷயமெல்லாம் இப்போ கொஞ்சம் அவுடேட்டட். நிச்சயமாக கொஞ்சம் இல்லை, நிறைய அளவுக்கு அவுடேட்டட். ஏன்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேட்ஜெட் இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஆப் இருக்குது, ஒரு கைபேசி இருக்குது. அந்த கைபேசின்னு சொன்னால் அதில் ஒரு இடத்துல போய் நான் இந்த ஊருக்கு போனோம்ப்பா, இல்லை இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இங்கே இன்னும் 2-3 அட்ரஸ் தெரியணும், வேர் ஷுட் ஐ கோ, ஹவு ஐ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அது நம்மளை போல் பேசிட்டே பொருள் சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி போனால் ஒரு மேப்பை காட்டு அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி சொன்னாலும் சரி, ரொம்ப சுலபமாக என்ன பண்ணால் எளிமையான முறையில் நம்ம இடம் கற்றுக்கலாம். சம்படி வில் கைட் யூ, சம்படி வில் கைட் யூ இந்த ராங் வே அப்படின்ற அந்த நெகட்டிவ்ஸ்க்கே இடம் இல்லை. அது எப்படி ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இப்போ மாறி இருக்கோ, இப்போ ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். எந்த ஊருக்கு போனாலும் நம்மளுக்கு அந்த என்ன பண்ணலாம், இது போல் கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கேட்ஜெட்லேருந்து அந்த ஆப்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எண்ண ஓட்டங்களை சிறப்பாக்கிக்கணுமே, அது மைண்ட் இஸ் நாட் ஏ கிளட்டர் பாக்ஸு டஸ்ட்பின்லாம் சொன்னமே அப்படின்னு சொன்னால் அதுபோல் சிறப்பான செயல்களை செய்வதற்கு அன்றாடம் பழகிக்கொள்ள வேண்டும். அதனால தான் நம்மளோட தமிழ் பாடல் ஒன்று சொல்லும், நித்தம் நடையும் நடை வழக்கும் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு. என்ன ஒரு நாளும் ஒரு போல இருக்கிறதில்ல, அது எல்லா நாளும் தொடர்ந்து பழக வேண்டும். என்ன, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். சரிப்பா, இதெல்லாம் படித்தா வரும், எல்லாருக்கும் தான் வரும்.
அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா, நித்தம் நடையும் நடை வழக்கம் அழகாக நடக்கணும். ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரியாக நடக்க தெரியல, வேகமாக நடக்கிறாங்க, இல்லை முடிய மாட்டேங்குது சொன்னால் நித்தம் நடையும் நடை வழக்கம் இதெல்லாம் பழக்கப்படுத்தி வந்துடும். ஆனால் வேற இன்னும் என்ன சொன்னாங்க அந்த பாடலில் கடைசி வரி என்ன சொல்கிறது, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம், இட் ஷுட் கம் அலாங் வித் யூ, யூ ஷுட் இன்ஹெரிட் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஜீன்ஸ் பொட்டன்ஷியலில் வருது. என்னது, எப்படி நட்பாக பழகிறது, எப்படி தயையாக, அதாவது எல்லாரிடத்தும் அன்பு காட்டுவது எப்படி, எல்லாரிடத்திலும் பரிவாக பேசுவது எப்படி, கொடை நட்பும் தயையும் கொடையும் எல்லாவற்றையும் தன்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கணும், அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து இன்புற வேண்டும் அப்படின்றது அது எவ்வளவு முக்கியமானதுன்னு கேட்டால், யூ ஷுட் இன்ஹெரிட் திஸ் இன் யுவர் ஜீன்ஸ். ஜீன்ஸ் பொட்டன்ஷியலில் இருந்தால் தான், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இருந்தால் தான் நம்மளாட நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும்னு. அப்புறம் பரிவாக பேசுறது, நட்பும் தயைன்னு சொன்னால் அடுத்தவங்கள்ட்ட அன்பு காட்டுறது. அன்புல சில பதி முன்னாடி சொன்னோம், அன்புல கலப்படம் கிடையாது. யாருண்ட காட்டுறதா இருந்தாலும் அன்பு கலப்படம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த நேரம் வரைக்குமாவது அது என்ன, அந்த அன்பில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, அது பியூர். அப்போ தான் அது அன்பு. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், கீன்னு சொன்னால் அதில் கலப்படமே இருக்கக்கூடாது. அது நெய்ன்னு சொல்கிறது அமிர்தத்துக்கு சமம். ஆயுர்வேதத்து மருந்தில் நெய்ன்னு சொல்லும்போது அதுக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அது எந்த மாதிரி நெய் தயார் பண்ணினாலும் மருந்து கலந்த நெய்யாக இருந்தால் அதுக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு கை தேர்ந்த நிபுணர், ஒரு ஆயுர்வேதம் செய்த தெரிஞ்சவங்களுக்கு அவங்களே மருந்து தயார் பண்ணுறவங்கள நம்ம கேட்டால் அவங்க எல்லாமே அமிர்தம் என்ன சொல்லுவாங்க. ஏன்னா அதில் நெய் கலந்துருக்குன்னு. ஸோ அந்த நெய்யின் போது அமிர்தம். ஆனால் நம்மளோட சொசைட்டியில் இன்றைக்கி எப்படி கிடைக்கிறது, நிறைய விதமான நெய் கிடைக்கிறது. 100 வெரைட்டிஸ் ஆஃப் கீஸ் ஆர் அவைலபிள். பட் எல்லாத்துலேயுமே சர்டன் அமௌண்ட் ஆஃப் அடல்ட்ரேஷன் இஸ் ப்ரிவைலிங். ஈவன் த கவர்மெண்ட் இஸ் டூயிங் த சேம். அரசாங்கம் மக்களுக்கு நல்லதானே செய்யணும், அங்கே கூட என்ன வருது, தே ஆர் ஆல்சோ டூயிங் த சேம் பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் அப்படின்றத காட்டிக்கிறாங்க. அதனால் கலப்படம் இல்லாதது அன்பு என்ன சொன்னால், அதுபோல் எப்போவுமே அன்பில் என்ன பிரித்து பார்க்கக்கூடாது. அன்பு வருது, அதில் உண்ணுவதற்கு பகிர்ந்து கொள்கிறோம், அங்கே வித்தியாசம் பாராட்டக்கூடாது. அப்புறம் அன்பு நம்ம உடை வாங்கிக்கிறோம் எல்லாருக்கும், அங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, பிரிவினையை காட்டக்கூடாது, உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது, இல்லாதவன் இருக்கிறவன் என்ற அந்த இடம் காட்டக்கூடாது. அங்கே எல்லாமே ஒன்று போல தான் இருக்கணும். ஒரு குரூப்பில் இருக்கிறோம், ஒரு 50 பேருக்கு ஏதோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 50 பேருக்கு ஒன்று போல் கொடுக்கணும். ஒருத்தருக்கு நல்லதா, ஒருத்தருக்கு சுமாரா, ஒருத்தருக்கு கிழிஞ்சது, ஒருத்தருக்கு ஓட்டையாக இருக்குது அப்படிலாம் இல்லை. 50 ப்ராடக்ட் வாங்குகிறோம்னா 50 ஒன்று போல் ஒரே போல் ப்ராடக்ட் வாங்கி இல்லை ஹவ் டு டிஸ்ட்ரிபியூட் இட். ஒன்றுக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குமா இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 500 பேர் கொடுக்குறது, 5000 பேர் கொடுக்குறதுனா யூ கேன் ஆட் ஜீரோஸ் சேர்த்துட்டே இருக்கலாம். பட் வி டோன்ட் ஹேவ் தட் ப்ரிவிலேஜ். தட் இஸ் இட் ரிக்வயர்ஸ் மணி. ஏன்னா அதுபோல் இருக்கும்போது நம்மக்கிட்ட அந்த ப்ரிவிலேஜ் இல்லைன்னா எத்தனை பேர் கொடுக்குறோமோ அத்தனை பேருக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது உணர்வு அளிப்பதாக இருந்தாலும், உடை அளிப்பதாக இருந்தாலும், எது கொடுக்குறதா இருந்தாலும் அதில் பகிர்ந்து கொள்வதற்கு பாகுபாடு இல்லை. ஆனால் இதெல்லாம் வெளி விஷயம். ஆனால் அன்புன்றது என்ன, இது ஒரு எமோஷன், அது ஒரு உணர்ச்சி நிலை, அது ஒரு உணர்வை பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே என்ன இருக்கணும், எப்போவுமே என்ன சிம்பத்தியும் இருக்கணும், அதோடு கூட எம்பத்தியும் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி அவன் எவ்வளோ சிரமப்படுறாங்கப்பா அப்படின்றத யோசித்தாதான் அதில் நம்மளுக்கிட்ட என்ன இருக்கும், நம்ம மனம் அதில் இல்லை ஈடுபடும். இல்லாத போனால் அதில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஜஸ்ட் லைக் தட், ஒரு காருக்கு போல் இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. காருக்கு போல் இருக்கிறதுல அது யூ டோன்ட் இன்வைட் எனி திங், யூ டோன்ட் இன்ட்ராக்ட், யூ வில் நாட் ஃபீல் தட். அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும். உணர்வுகளை வெளிக்காட்டும் பொழுது அதில் உண்மைத்தனம் இருக்க வேண்டும். உன் நிஜத்துக்கு நிஜமான நிஜம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நிஜமான நிஜத்தை எப்பொழுதும் பகிர்ந்துக்கணும்னு சொன்னால் அங்கே எதிர்மறை எண்ணங்களுக்கு இடமே இல்லை, ஒரு நாளும் இல்லை. அங்கே எதிர்மறை எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் இது நிஜம் இல்லை. ரெண்டு இப்படி தான் இப்போ உடனே பேக் ஆஃப் த காயின் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை விட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த விட்டு விடுவதற்கு முன்பாக அன்பை அங்கே பயிர் செய்து கொள். ஏன்னு சொன்னால் நம்மளோட மனம் என்பது ஒரு ஃபெர்டைல் கிரவுண்ட், சிறப்பாக பயிர் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான இடம். அது இயற்கையாகவே இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறது. அதில் என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்கிற பண்டம் அது என்ன பண்ணணும், ஃபெர்டைல் கிரவுண்டில்
நல்ல விதைகளை எப்பொழுதும் பயிர் செய்ய வேண்டும். நல்ல விதமான எண்ணங்களையே வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே தனி மனிதனோட சிறப்புக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.